ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டை போல பாண்டிச்சேரியில நான் தனித்து தான் நிப்பேன், என்ன அடி அடி நடிச்சாலும் நான் தனித்து தாங்க நிப்பேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல விஜய் அவர்கள் வந்துட்டாரு. தமிழ்நாட்டுல அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த விஜய் அவர்கள் திடீர்னு பாஜக கூட கூட்டணி போனதுனால நான் தனித்து நிக்கிறேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுல வந்தார். அதே போல பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வச்சு களம் காணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்த விஜய் அவர்களுக்கு பாஜக கூட இருந்து கூட்டணியில இருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியே வராது, அதனால எப்படிப்பா அவங்க கூட நம்ம போய் கூட்டணி சேர்த்து நிக்க முடியும், நம்ம அங்க தனித்தே நின்னுடலாம்பா அப்படின்னு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. இதனிடையில பாஜகவுக்கு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி ஐயா ஒரு செக் வச்சிருக்காரு. ஜோஸ் சார்லஸ் நீங்க உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா நான் கூட்டணியில இருந்து வெளியேறுவேன், நீங்க ஜோஸ் சார்லஸ் வெளியே அனுப்புங்க, நம்ம கூட்டணியோட தேர்தல் சந்திச்சு ஆட்சியை பிடிச்சிருவோம், ஜோஸ் சார்லஸ் வெளியே அனுப்புங்க, நம்ம கூட்டணியோட ஆட்சியை பிடிப்போம், நம்ம ஆட்சி செஞ்சிருவோம் அப்படின்னு பாஜகவுக்கு செக் வைக்கிற விதமா என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி ஐயா செயல்பட்டு இருக்காரு. சோ முக்கோண காதல் அப்படின்ற மாதிரி முக்கோண கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணி, குழப்பமான கூட்டணி பாண்டிச்சேரியில் நிக்குது. இதனிடையில நான் தனித்து தான் போட்டி இருக்க போறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க கூட்டணியை உடைச்சிட்டு வாங்க அப்படின்னு அதிரடியை கிளப்புற விதமா விஜய் அவர்கள் தனித்து போட்டி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாரு. பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் விஜய் தனித்து நின்னா அவருக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா, இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க.